வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும், எல்லா அன்பு உள்ளங்களையும், எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு மற்றொரு புதிய சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசியை பற்றி. 37 ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் மன்னனாகும் மகர ராசி. மகர ராசி காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. இந்த மகர ராசி அன்பர்கள் எனக்கு பிடித்தமான ராசி அன்பர்கள். அவர்களை பிடிக்கிறதாதவங்க இருக்கவே முடியாது. நிறைய நெஞ்சில உரம், வைராக்கியம், உழைக்கின்ற எண்ணம், சிறு வயதில் படாத பாடுபட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததும் கூட மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. முக்காவாசியான மகர ராசி நேயர்கள் கடினமான உழைப்பாளிகள். சில மகர ராசி என்பர்கள் பர்வத யோகம் பெற்றவர்கள். இந்த பர்வத யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய யோகங்களிலே மிக மிக அரிய ஒரு யோகம். அந்த பர்வத யோகம் 4 கார்னர்லையும் சுப கிரகங்கள் அமைந்திருப்பது பர்வத யோகத்தை கொடுக்கும். இந்த பர்வத யோகம் என்பது சுபகிரகங்கள் பார்வை தொடர்பு 4 உபய ராசிகளிலும் இருப்பது. சிறு வயதில் ரொம்ப மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து, ரொம்ப எளிமையான வாழ்க்கையை குடிசையில் கூட பிறந்து, அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வயசு ஆக ஆக கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு ஆனோடனே வாழ்க்கை சட்டுன்னு மாறும். 30-35 வயசுல போய் மந்திரியா போய் உட்காருவாங்க. இந்த மாதிரியான நபர்கள் பர்வத யோகம் பெற்ற நபர்களாக விளங்கப்படுகிறார். மகர ராசி என்பர்கள் கர்மஸ்தானத்துக்கு ராசியாதிபதியாக வருவதனால் சனி பகவான் கர்மஸ்தானாதிபதி, கர்மகாரகன் என்று போற்றப்படுகிறார். இந்த மகர ராசியில 3 நட்சத்திரங்கள் வரும். உத்திராட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக 2, 3, 4 பாதங்கள், மறுபடி திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் 7 மற்றும் அவிட்டம் 2 பாதங்கள் 9 பாதங்கள் வந்து முடியும். அப்ப உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம், திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். சனியுடைய வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய், இது 3 பேருமே எதிரி சனிக்கு. சந்திரனுக்கு எல்லா கிரகத்தையும் பிடிக்கும். ஏன்னா மாதா அப்படிங்கிறதுல அம்மாவுக்கு வந்து வேற்றுமை கிடையாது. ஆனா சனி பகவானுக்கு 3 பேருமே எதிரி. சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும். அதனாலவே மகர ராசிக்கு இளம் வயதில் நிறைய போராட்டங்கள் வர காரணம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் பிறக்க முடியும். அப்போ எப்படியும் ஒரு பிரச்சனை வந்துடும்ல. அதனால மகர ராசி அன்பர்கள் சிறு வயதில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களையும், சோகங்களையும், போராட்டங்களையும், ஏன் வாழ்வாதாரத்திற்கே பிரச்சனையை சந்திக்கிறார்கள். மறுபடி மெல்ல மெல்ல தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து திருமணத்திற்கு பிறகு பல மகர ராசி அன்பர்கள் எட்ட முடியாத உயரத்தை எட்டி வாழ்க்கையில் நிறைய சுபத்துவம் அடைந்து மிகப்பெரிய அவ்வளோ உயரத்தில் போய் உட்கார்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறார், இல்லை திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறார்னு வச்சுப்போம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தா சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திர திசை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 வருஷம். மறுபடி செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம், அது ஒரு 7 வருஷம், 14 வருஷம். அதுக்கு அடுத்தபடியாக ராகு ஒரு 18 வருஷம், 25 வருஷம். அதுக்கபடியாக குரு ஒரு 16 வருஷம். இது எல்லாத்தையும் விட ஒரு சூரிய திசை ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க ஒருத்தர் மகர ராசியில், ஒரு 6-7 வருஷம், ப்ளஸ் சந்திர திசை 10-17, ப்ளஸ் செவ்வாய் திசை 7, 24-25 வருஷம். அதுக்கப்புறமா ராகு திசைக்குள்ளே வந்து ஒரு 5-6 வருஷம் வச்சுங்க. ராகு திசை அடுத்தது 18 வருஷம் இருக்குது. அதில் ஒரு 5-6 வருஷம் கழிஞ்ச பிறகு ஒரு 13 வருஷம் ராகு திசை பிச்சு உதறும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ராகு கொஞ்சம் ஓரளவுக்கு சுபத்துவம். உங்கள் ராசியிலிருந்து 3, 6, 11ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவத்தில் ராகு இருந்து சுப கிரகங்களுடைய தொடர்பு, பார்வை மற்றும் நட்சத்திர பாதங்களை அவர் சார்ந்திருந்தால் அந்த 37 ஆண்டு சராசரியாக அப்ராக்சிமேட்டாக 37 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராகு திசையானது மகர ராசி என்பர்களுக்கு வரும்பொழுது இந்த மகர ராசி என்பர்கள் விடிவு காலம் பிறக்கிறது. மாபெரும் பதவிகளில் போய் உட்காருகிறார்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். செவ்வாய் என்பது ராஜகிரகம். அதற்கு பிறகு ராகு திசை. இந்த ராகு திசை செவ்வாய் வந்து மகரத்தில் தான் உச்சம் பெறுவார்.
அவருடைய அவிட்ட நட்சத்திரம் தாண்டி ராகு திசை வரும்போது எட்ட முடியாத உயரங்களை எட்டுகிறீர்கள் மகர ராசி என்பர்கள். இந்த அதிசயம் நிகழ்ந்தே தீரும். தவிர மகர ராசி என்பர்களுக்கு இது ஏழரசனி பாதிப்பெல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய ஆண்டு என்பது ஐ ஓப்பனர், கண் திறக்கும் ஆண்டாக வருகிறது. அப்படின்னா இதுவரை இல்லாத அளவிற்கு புதியதொரு வாழ்க்கை, புதியதொரு பயணம், புதியதொரு இடம், புதியதொரு உறவு, புதியதொரு வேலை, புதியதொரு செல்வம், புதியதொரு உலகை படைப்போம் என்ற அளவிலே அவர்களுக்கு வாழ்க்கை என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்பங்களை, நல்ல திருப்பங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு வருகிறது மகர ராசி அன்பர்களே. 37 ஆண்டுகள் பிடிக்கிறது ஒரு சராசரி மகர ராசி அன்பனுக்கு. இப்போ ஒரு 40 வயசு ஆகுதுன்னு சொன்னால், ஒரு ராகு திசையில் இருக்காங்கன்னு சொன்னால், அந்த வாழ்க்கை என்பது திகைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது. அதுக்கு என்னன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கணும். மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகரத்தில் உங்களுடைய ராசியின் 3, 6, 11, 12ஆம் இடத்துல எங்கேயாவது ராகு இருந்தாருன்னு சொன்னால், நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை பெறப்போகிறீர்கள். தவிர இப்போ கோச்சாரமும் உங்களுக்கு சாதகமாக வருவதனால் எதிர்கால ஆண்டு என்பது, அடுத்த ஆண்டு என்பது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு. மகர ராசி என்பவர்களுக்கு என்ன செய்தாகணும்னா, முக்கியமாக ஒன்று செய்யணும். யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். யாரையும் நம்பி பண உதவி செய்வதை தவிர்க்க வேண்டும். யாரையும் நம்பி வேலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு 2 இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல ஃப்ரெண்டோட கம்பெனி, அப்படி நம்பி போகக்கூடாது. உங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்ய வேண்டும். உங்களுடைய மனதில் எது கரெக்டுன்னு செயல்படுதோ அதைத்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக ஒரு உத்திராட நட்சத்திரம், ஒரு திருவோண நட்சத்திரம், ஒரு அவிட்ட நட்சத்திரம் தாண்டி ஒரு 35, 37 ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு ராகு திசை என்று வருவே ஆனால் அந்த திசையானது அருமையான திசையாக இருக்கும். ராஜயோக திசையாக இருக்கும். பதவிகளில் உங்களை அமர்த்தியே தீரும். பதவிகள்னா உடனே எம்எல்ஏ, எம்பி மட்டுமல்ல, இதவர்களோட பவர்ஃபுல்லான பதவியெல்லாம் இருக்கு. ஒரு ரோட்டரி கிளப் பிரசிடென்ட்டு, ஒரு தொழிற்சங்கம், வணிக சங்கங்களின் தலைவர்கள், ஒரு கூட்டமைப்பு வங்கிகளின் தலைவர்கள், இப்படி பதவிகள் எத்தனையோ இருக்கு. ஆக நீங்கள் ஜெயிக்க போறது என்பது உறுதி. மகர ராசி என்பவர்களே, ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கு இவ்வளவு காலம் நீங்கள் இழந்த வாழ்க்கை, நீங்கள் இழந்த செல்வங்கள், உங்களை இழந்த பந்தங்கள், உறவுகள், இதில் சிலது வரும், சிலது தவிர்க்கவே முடியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இழந்தது தான். ஆனால் அதில் பெருமளவு உங்களுக்கு ரிட்டர்ன் திருப்பி 75% மறுபடி அங்கிருந்து புதியதொரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில், திருப்பியும் சொல்கிறேன், நினைத்தே பார்க்க முடியாத வெற்றியை பார்ப்பதற்காக அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரும். 37 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் மறுபடி அந்த தசாபுக்திகள், ராகு திசை என்பது மகர ராசி என்பவர்கள் நடக்குமே ஆனால் ஓரளவுக்கு சுபத்துவம் பெற்ற ராகுவாக இருக்கும் பட்சத்திலே கூட உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு செல்வம் சேரும். எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பவர், செல்வாக்கு, வார்த்தை சொன்னால் அந்த ஏரியாவே நடக்கும். அந்த மாதிரி ஒரு பதவி, ஒரு மதிப்பு, மரியாதை உங்களை தேடி சேரும். அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு திசையாக ராகு திசை என்பது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது குளறுபடி, கோளாறுகள் இருக்குமே ஆனால் அது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கான துல்லியமான பலன்களை, கட்டணம் வசூலிக்கப்படும், ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்களை கணித்து தர காத்து கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரக்கூடிய காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். என் அன்பு மகர ராசி நேயர்களே, மறுபடி நீங்கள் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் என்றதை உறுதியாக கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.